Hi everyone, Adobe Animate chapter 2 twin animations வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். So பேசிக்கா எத்தனை types of twin animations இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன, அது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். நீங்க Adobe Animate புதுசா லேர்ன் பண்றீங்க அப்படினா ஏற்கனவே chapter 1 வீடியோ இருக்கு. அந்த வீடியோ லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா chapter 2 ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம twin animations பத்தி பார்க்கலாம். So animate வந்துட்டீங்க அப்படினா ஏற்கனவே லேயர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணனும், ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படி நம்ம சாப்டர் 1 லே பார்த்தோம். So இனிஷியலா லேயர் 1ல ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்றேன். பேசிக் ஷேப் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இத என்ன பண்ணனும்னா நான் நேமிங் மாத்திக்கிறேன், print மாத்திக்கிறேன். So இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் ட்வின் கொடுப்போம். கிரியேட் கிளாசிக் ட்வின் கொடுக்கும்போது நம்ம கிரியேட் பண்ண எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் ட்வின்னை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு சிம்பிளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸாக இருக்குது. ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக்ஸ் அப்படின்னு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக கிராஃபிக்ஸில் இருக்கட்டும். இங்கே நீங்கள் ட்வின் கொடுத்த அப்புறம் வேணும்னா அகைன் நீங்கள் ரிமூவ் கிளாசிக் ட்வின் கொடுக்கலாம். ஸோ நான் அகைன் வந்து கிரியேட் கிளாசிக் ட்வின் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஃப்ரேமில் வச்சு நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. ஸோ இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த ஃப்ரேமில் இருக்கிற நம்மளுடைய ஷேப் ஆர் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ 45th ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்வின் அனிமேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணாலும் இனிஷியல் ஃப்ரேமில் எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, தென் கரண்ட் ஃப்ரேமில் எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அனிமேஷனாக தெரியும். இன் பிட்வீனில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இங்கேயும் சில சேஞ்சஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் தான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிட்டு ஒரு அனிமேஷன்ஸாக வந்து தெரியுது. சரிங்களா? ஸோ இதான் பேசிக்காக ட்வின்னுடைய கான்செப்ட். ஸோ கிளாசிக் ட்வின் அப்படின்னா நம்ம ஃப்ரேம்ஸ் மேனுவலாக இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஷன் ட்வின். சேம் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், கிரியேட் மோஷன் ட்வின். சேம் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். எஸ் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த மோஷன் ட்வின்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எந்த ஃப்ரேமில் உங்களுக்கு சேஞ்சஸ் தேவையோ ஜஸ்ட் அந்த ஃப்ரேமில் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இப்போ அந்த பொசிஷனை மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நான் புதுசாக இன்சர்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் டைம்லைனை மூவ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அனிமேஷன்ஸ் எப்படி எடுத்துங்க அப்படின்னா இது வந்து மோஷன் ட்வின். நம்ம கான்செப்டுக்காக வந்து நேமிங் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணதை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த மோஷன் ட்வின் மட்டும் வந்து நம்ம ஒரு ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, ஒரு லேயரில் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் மோஷன் ட்வின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கர்வை வந்து நீங்கள் மாற்றலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஷேப்பும் அதே டைரெக்ஷன் தான் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ வந்து பேசிக்காக தான் நம்ம கான்செப்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதை ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் தேவை இல்லை ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த ஃப்ரேம் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்த வந்து சேஞ்சஸ் பண்ணமோ இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அகெயின் உங்களுக்கு இங்கே தேவையில்லை அப்படின்னா அதையும் வந்து ரிமூவ் ஃப்ரேம்ஸ். ஸோ அந்த ஃப்ரேம் ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இப்போ அகெயின் கிளியர் கீ ஃப்ரேம் ஆல். ஸோ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அகெயின் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பொசிஷனை மட்டும் மூவ் பண்ணி வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ட்வின் வந்து க்ரியேட் ஆகிடும்.
ஸோ இதுதான் வந்து மோஷன் ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷேப் ட்வின். ஸோ இதே ஹைட் பண்ணிக்கிறேன். ஷேப் ட்வின் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, சேமே பேசிக்காக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேப் ட்வின் கொடுங்க. ஸோ இங்கே வரும்போது அகெயின் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இந்த ஷேப் ட்வினுக்கு வந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணி தான் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வரும்போது இந்த சர்க்கிளை நான் டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். மேபி பாலிஸ்டார் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா, பேசிக்காக அந்த சர்க்கிள்லேருந்து பாலிகான் மாறும். நெக்ஸ்ட் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே வரும்போது அகெயின் நம்ம மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ணும்போது பேசிக்காக எப்படி நம்ம கிளாசிக் ட்வின் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி எந்த சேஞ்சஸ் இல்லாமல் ஜஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கும் நம்ம ஷேப் ட்வின் யூஸ் பண்ணலாம். ஆர் இந்த ஷேப்லேருந்து வேறு ஷேப்புக்கு மாறணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஷேப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாலிஸ்டார் இருக்குது, இந்த ஃப்ரேமில் சர்க்கிள் இருக்குது, இந்த ஃப்ரேமில் லைன் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறதா வந்து நம்ம ஷேப் ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு அனிமேஷன் பண்ணாலும் நமக்கு யூஸ் ஆகிறது கீ ஃப்ரேம் அனிமேஷன் அண்ட் ட்வின் அனிமேஷன்ஸ். பேசிக்காக இதுதான் கான்செப்ட். இதை மாற்றி நம்ம யூஸ் பண்ணி தான் அட்வான்ஸ்டான அனிமேஷன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். பேசிக்காக கிளாசிக் ட்வின் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வயலட் ஷேடில் இருக்கும். அதேமாதிரி மோஷன் ட்வின் அப்படின்னா எல்லோவில் இருக்கும். அண்ட் ஷேப் ட்வின் அப்படின்னா இது மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும். ஸோ இந்த கலர் செப்பரேஷனை வச்சு ஈஸியாக நம்ம என்ன மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேசிக் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லேயர்ஸ் வந்து உங்களுக்கு நேமிங் கொடுத்து செப்பரேஷன் காமிச்சிருக்கேன். ஒரு ப்ராஜெக்டாக வரும்போது பர்டிகுலர் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சம் ஃப்ரேம்ஸ் வந்து மோஷன் ட்வின் ஆர் ஷேப் ட்வின் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் ஃப்ரேம்ஸ் வந்து கிளாசிக் ட்வின் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மிக்சர் ஆஃப் ட்வின்னிங் அனிமேஷன் வந்து ஒரே லேயரில் கூட நம்மளால் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 3 டைப்ஸ் ட்வின்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். இதில் ஒரு ட்வின்னுக்கும் பார்த்திங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்னமும் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்மூத்தாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்வின் அனிமேஷனை நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டாக வந்து ப்ரொஃபஷ்னலாக சில எலமெண்ட்ஸ் வச்சு அனிமேட் பண்ணலாம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.